உறவுகளுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸோட பேக் பீஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ப்ளவுஸை வந்து அப்படியே போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம வந்து பட்டி அடிக்கலை, அடித்து தான் திருப்ப போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி நான் விட்டுருக்குறேன். இது இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துட்டு இப்போ நமக்கு இவ்வளோ வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். தச்சு முடிச்ச பிறகு நமக்கு இந்த அளவு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து சுற்றளவு, கழுத்தோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துருக்குறோம். அடுத்து ஆம்கோல் அளவு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது என்னென்னு சொல்லலாம். இது வந்து அடிச்சு திருப்புறதுக்கு, இது கழுத்தோட உயரம், இது வந்து கழுத்தோட அகலம். இப்போ ஷோல்டர் எடுக்கணும். இது ஆம்கோல் அளவு. இனிமேல் நம்ம டேப் வச்சு எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது அளவு எடுக்கும்போதே வந்துட்டு நம்ம இந்த ஷோல்டர் தையலுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே கணக்கு பண்ணி விட்டுட்டே அளவு எடுக்கலாம். ஏன்னா 1/4 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்குன்னு சொல்லி மடித்து அடிப்போம். அப்போ டேப் நான் எடுக்கும்போதே பாருங்கள் 1/4 இன்ச்சு மேலே வச்சு தான் எடுக்கிறேன். ரெண்டாவது ப்ளவுஸோட ஹைட்டு மொத்தம் எவ்வளோன்னு பார்க்குறோம். 15. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கோடு போட்டது தான் நம்ம கணக்கு. இதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணி 3 இன்ச்சு எடுக்கிறோம். அதை அப்படியே வந்துட்டு கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 கோட்டையும் அப்படியே இணைச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல யூ கட்டுக்கு ஒரு மார்க் போட்டு வச்சுக்கலாம். கழுத்து நம்ம இப்போவே வெட்ட வேண்டாம், இது மாடலுக்கு. ஸோ மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன மாடல் எப்படி போட போகிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு கணக்கு. கரெக்டாக ஷோல்டர் 3 இன்ச்சு. இதிலேருந்து 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோலோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 5 எடுத்துருக்குறேன். இதை எடுத்துட்டு டானா ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு என்ன மார்க் வருமோ அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க ஆம்கோல் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும். எப்படின்னா ப்ளவுஸோட இடது கை பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருந்துட்டு இதை செக் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கு வருது. 5 இன்ச்சு தான் நமக்கு கரெக்டு. இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து வந்து இப்போ வெட்ட வேண்டாம், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், மாடல் நெக்குங்கிறதுனால நம்ம முதல்ல வெட்ட வேண்டாம். சாதாரணமாக தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வெட்டிக்கலாம். மாடல் நெக்கில் அந்த வேலை பார்க்க வேணும். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இப்போ ஆம்கோல் கிட்ட ஒரு நாச் போட்டுக்கலாம். அதுமாரி கழுத்தோட இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு மாடல் நெக் போடும்போது இதுதான் சென்டர் பாயிண்ட்னு தெரியும், இதுதான் நம்ம கழுத்தோட அளவுன்னு தெரியும். இது வந்து உடம்பு சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதேமாரி நீங்களும் வெட்டி பாருங்கள். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம்.